எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கே. ஆசை, விருப்பம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கின்றோம். மறைவான தன்மைகளை இறைவனிடம் வேண்டுவது விருப்பம். தோற்றமான தன்மைகளை, பொருள் தன்மைகளை வேண்டுவது ஆசை என்பதாக நாம் புரிந்திருக்கின்றோம். பொதுவாக மனிதர்களாகிய நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இயல்பாகவே நம்முடைய தேவைகளை நாம் பொருள் சார்ந்து அமைத்துக் கொள்வதை தவிர்க்க முடியாமல் ஆகிறது சில நேரங்கள்ல. இப்போ ஒரு அழகான ஒரு கார் பார்க்குறோமா, இந்த மாதிரி ஒரு கார் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. நமக்கு தெரியும் விருப்பம் தான் வேணும், ஆசை வேணாம்னு. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாம இருக்கு. ஒரு ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்குமே. ஸோ பொருள் தன்மைகள் நம்மை ஈர்க்கின்றன. அதை நம்ம பெரும்பாலும் நம்ம உணர்ந்திருப்போம். அதை தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல நாம என்ன மாதிரியான அ திருத்தங்களை செய்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது ஒரு பொருள நம்ம பார்க்குறோம். அந்த பொருள் நம்மள ஈர்க்குது. இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன மாதிரி திருத்தங்களை செய்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவனே உன் புறத்திலிருந்து நற்குணங்களை கொண்டு, உன்னுடைய நல்ல குணங்களை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக அப்படிங்கிற பிரார்த்தனை அந்த இடத்துல நாம வைக்கணும். அது ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால், இறைவன் நமக்கு எதையுமே மறுக்கல. இந்த பூமி முதலாக வானங்கள் வரை அத்தனை படைப்புகளையும் நமக்காகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான். அது நமக்காகத்தான். அது நமக்கு நன்மையாக அமைய வேண்டும். அது நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய படைப்பமைப்பு நமக்கான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் நல்ல குணங்களை கொண்டிருந்தோமானால், நமக்கு படைப்புகள் அனைத்தும் நன்மைகளை செய்ய முடியும்.
நம்முடைய மனதில் நல்ல குணங்கள் இல்லை என்றால், படைப்புகள் நமக்கு நன்மைகளை செய்யாது. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான். உங்களுக்கு ஒரு பொருள் வேணுமா? உங்க குணங்கள மாத்திக்கங்க. குணங்கள மாத்த மாட்டேன், பொருள் வேணும் அப்டின்னா, அந்த பொருள் உங்களுக்கு நன்மை செய்யாது. மீண்டும் சொல்கின்றேன். உங்களுக்கு ஒரு பொருள் வேண்டுமா? உங்கள் குணங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். பொருள் உங்களுக்கு வந்துவிடும். இறைவன் நாடிய பொருள் உங்களுக்கு வந்தால் தான் உங்களுக்கு நன்மை. அந்த பொருள் உங்களுக்கு பொருந்த வேண்டும். நல்ல குணங்கள் உங்கள் மனதில் இருக்கும்போது, உங்களுக்கு பொருந்தக்கூடிய பொருள் உங்களை வந்தே அடையும். அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. அது இறைவனுடைய நாட்டம், படைப்பாளனுடைய கட்டளை அந்த பொருளுக்கு. ஆனால், நீங்கள் நல்ல குணங்களை கொண்டிருக்கவில்லை என்றால், அந்த பொருள் உங்களை நாடி வராது. நீங்கள் அந்த பொருளை தேடிச் சென்று இழுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பொருளை உங்களோடு வைத்துக் கொள்வதற்கே உங்கள் உயிரே போய்விடும். ஏனென்றால், அந்த பொருள் உங்களுக்கு பொருத்தமானது அல்ல. நீங்கள் உங்கள் அறிவைக் கொண்டு அதை உங்களோடு பொருத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குணங்களைக் கொண்டு ஈர்த்த ஒன்று நீங்கள் வேண்டாம் என்றாலும் உங்களுக்கு போகாது. உங்களுக்கு நன்மை கொடுத்துக் கொண்டே இருக்கும். எனவே, பொருளை பார்த்து நமக்கு ஆசை வருகிறதா? அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அது இயல்புதான். அந்த நேரத்தில் இறைவனே, நற்குணங்களைக் கொண்டு எனக்கு உதவி செய்வாயா? அது ஒரு ஒரு பிரார்த்தனை போதும். அந்த ஒரு திருத்தம் போதும். அப்ப என்ன ஆகும்? குணங்கள். நெறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணணும். அதாவது இறைவன்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். எதுவுமே என்ன கேட்க போறோம் நம்ம? நமக்கு தேவையா நமக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றை தானே நாம் கேட்கப் போகிறோம். ஆனா நமக்கு தெரியாது எது நன்மை தரக்கூடியது நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க இறைவன்கிட்ட நல்ல குணங்கள மட்டும் எப்பவுமே கேளுங்க. ஏன்னா நல்ல குணங்கள் சகலமும் நமக்கு தேவையானது. நமக்கு பொருத்தமானது. அதைக் கொண்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய நன்மைகளை, பொருள்களை எதுவா இருந்தாலும், அது அது மறைவான மற்ற தன்மைகளா கூட இருக்கட்டுமே, அதை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். குணங்களைத் தவிர எதையுமே இறைவனிடம் கேட்காதீர்கள். இறைவனே உன்னுடைய நற்குணங்களைக் கொண்டு எனக்கு உதவி செய்வாயா? உன்னுடைய நற்குணங்களைக் கொண்டு எனக்கு உதவி செய்வாயா? இல்லங்க இப்படியெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னா, நீங்க அமைதியா இருந்துருங்க. ஆதிமூல தவத்துல உட்கார்ந்துருங்க. உங்க மனசுல பொருள்கள சார்ந்து ஒரு வேட்கை வருகிறது. அதாவது வேட்கை அப்படின்னா என்ன? வேணும். நான்லாம் என்னைய மாத்திக்க மாட்டேன். எனக்கு வேணும். இது வேட்கை. இந்த வேட்கையில் இருக்க வேண்டாம். நீங்கள் நல்ல குணங்களில் பொறுமையைக் கொண்டிருங்கள். விருப்பத்தில் இருங்கள். நல்ல குணங்களுக்கான விருப்பத்தில் இருங்கள். பொருள் எல்லாமே தன்னால வரும். அதாவது பொருளுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். அது வந்து இயற்கைக்கு முரணானது. படைத்த தன்மைக்கு முரணானது. அதனால நல்ல குணங்கள தவிர எதுவுமே கேட்க வேண்டாம். குணங்கள் மாற, மாற, மாற எல்லாமே வந்துரும். குணங்கள் மாற, மாற, மாற இன்னொரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு பொருள்லாம் பெருசா தேவைப்படாது. அத வச்சு என்ன செய்ய போறோம்? நமக்கு மினிமமா ஒண்ணு என்ன தேவை? சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, நல்ல காத்து தேவை, நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு வாழ்விடம் தேவை. அது குளிர் வேற, குளிர்ச்சி வேற. குளிர் வந்து நம்மளை நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். குளிர், ஐயோ! குளிர்ச்சி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இதமா இருக்கும். குளிர்ச்சி, மனக்குளிர்ச்சி, கண் குளிர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி. அதே மாரி வெயில் வந்து நம்மள துன்புறுத்தும். இந்த கதகதப்பு இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளுக்கு வந்து கம்ஃபோர்ட் குடுக்கும். அதாவது வந்து நம்ம பயங்கர மழை பெஞ்சு சொத சொத சொதன்னு இருக்கும் வீடே. துணியெல்லாம் காயாம இருக்கும். தரையில கால் வைக்க முடியாது. அப்படி இப்படி இருக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்குமே. இந்த சூரியன் எங்க போனாரு? அப்படின்னு கேட்டா, அப்படியே ஒரு எதிர்பார்ப்போம் இல்லையா? அதான் கதகதப்பு. அதத்தான் நம்ம இறைவன்ட்ட கேட்கிறோம். ஸோ நமக்கு இதான் தேவை. நல்ல தரமான உணவு. நல்ல தரமான உணவு. ஆர்கானிக் உணவு. ரியல் ஆர்கானிக் உணவு நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு அதுல விருப்பம் இருக்குது. தண்ணி நல்ல தண்ணி தேவை. உயிரோட்டமான தண்ணி தேவை. நாம இப்ப குடிக்கிற தண்ணி கிடையாது அது. உயிரோட்டமான தண்ணி நமக்கு தேவை. நல்ல காத்து, உயிரோட்டமான காத்து தேவை. ஒரு ஒரு காத்து அப்படி உள்ள போனாலே அது உயிரோட்டத்த அப்படியே பெருக்கிறத உணர முடியும். அந்த மாரி காத்து தேவை. நல்ல குளிர்ச்சியும், கதகதப்பும் நிறைந்த வாழ்விட தேவை. இது மட்டும் தான் நமக்கு தேவை. வேற எதுவுமே பெருசா நமக்கு தேவை கிடையாது. இதையுமே கேட்காதீங்க. அப்ப எதுக்குங்க பிரார்த்தனையில வச்சிருக்கீங்க அப்படின்னா, வப்போம் என்ன இப்போ அதுக்கான நல்ல குணங்கள நம்ம வச்சுட்டோமா இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்கிறோம். அதனால வந்து இறைவன்ட்ட என்னைக்குமே
நல்ல குணங்களை மட்டும் நாம் வேண்டுவதுதான் மிக சரியான பிரார்த்தனை. இறைவன் அதற்கான விருப்பங்களைத்தான் நம் மனதில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். விருப்பங்கள குடுக்கிறது இறைவன் தானே! இறைவன் நல்ல குணங்களுக்கான விருப்பங்கள தான் குடுத்துக்கிட்டே இருக்கிறான். இன்னும் மேன்மையான நல்ல குணம், இன்னும் மேன்மையான நல்ல குணம். ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல குணங்களை கொண்டது. மிருகங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெட்ட குணங்களை கொண்டது. மனிதனுடைய ஸ்டாண்டர்ட்ல நாம இருக்கணும் அப்படின்னு நல்ல குணங்களே வேண்டும். என்ன நல்ல குணம்னே தெரியாது. அதனால தான் உன் புறத்திலிருந்து நற்குணங்களைக் கொண்டு எனக்கு உதவி செய்வாயா? ஸோ இதுதான் வந்து இறைவன் நாடிய மனித வாழ்க்கை. இறைவன் இந்த நாட்டத்தைக் கொண்டு தான் நம்மை படைத்திருக்கின்றான். அதற்கான விருப்பத்தில் நாம் இன்று முதலாக நடைபெறத் தொடங்குவோம். நாம் தியானம் செய்யத் தொடங்கலாம். தன்னன் தனிமை தவ உணர்வு நெறி. இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது இறைவனுக்கு பிடித்தமானது. ஏனென்றால், நீங்கள் இறைவனைத் தவிர மற்ற எதனையும் முக்கியமாக நினைக்காத ஒரு நிலைப்பாடு. இந்த உலகம், உறவுகள், பொருள்கள், தகுதிகள், இந்த உலகம் சார்ந்த சுகங்கள் அனைத்தையும் நீங்கள் இறைவனுக்கு கீழாக இறைவனுக்கு கீழாக, உங்களுக்கு கீழாக, உங்களுடைய இறைவழிக்கு கீழாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அவைகளை எல்லாம் துச்சமாக மதித்து, இறைவன் தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய தன்மை. இதுதான் தன்னன் தனிமை தவ உணர்வு நெறி. இறைவன் உங்களை தனியாகவே படைத்தான். இறைவனோடு இருக்கக்கூடிய நிலை. தன்னன் தனிமை தவ உணர்வு நெறி. மனதார அந்த உணர்வு நெறியில் நிலை பெற்று தவம் தொடங்கலாம். உங்க பேர மறந்துருங்க. உங்க உருவத்த மறந்துருங்க. உங்க பாலினத்த மறந்துருங்க. உங்க கல்விய மறந்துருங்க. குடும்பத்த மறந்துருங்க. உங்க சொத்துக்கள மறந்துருங்க. நீங்க படைப்பாளன் உங்களை படைக்க நாடினான். அந்த நாட்டத்தை நினைத்து பாருங்கள். உங்களை ஒரு தனித்துவமான, தனியான ஒரு படைப்பாக படைக்க நாடினான். நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். அதுதான் நீங்கள். இது உங்களை சார்ந்த ஒரு அடிப்படை சத்தியம். நீங்கள் இறைவனுடைய படைப்பு. தன்னந்தனியாக இறைவன் உங்களை எப்படி படைத்தானோ அந்த நிலையில் நீங்கள் நிலை பெறுங்கள். தன்னந்தனியாக மலை உச்சியில் மேகங்கள் உங்களை கடந்து கொண்டிருக்க, தன்னந்தனியாக நீங்கள் அமர்ந்திருப்பதைப் போன்ற ஒரு உணர்வில் நிலை பெற்றிருங்கள். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இறைவன் முன்னால் அமர்ந்திருப்பதை உணருங்கள். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது நேரடியாக, நேருக்கு நேராக இருந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவர்களாக தவம் இயற்றுங்கள். படைப்புகளின் மூலம் அந்த மூலங்களின் இறைவன், அகிலங்களின் இறைவன் உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்றார்.
அவனுடைய பார்வை உங்கள் மீது இப்போது முழுமையாக உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக உணர்ந்து தவம் இயற்று. இது கற்பனை அல்ல, மாபெரும் சத்தியங்களில் உள்ளது. இறைவன் உங்களை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து வெறுமனே அமர்ந்திருங்கள். எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். எந்த விளக்கங்களையும் இறைவனுக்கு தர வேண்டாம். உங்கள் மனம், உடல் முழு இயல்பில் தவத்தில் நிலை பெற்றிருக்கட்டும். இறைவனுடைய பார்வை உங்களை சூழ்ந்து அடைந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவர்களாக தவம் இயற்று.
இறைவனுடைய பார்வை உங்களை அடைந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அது உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உணர்ந்தாலும், உணராவிட்டாலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும். வெறுமனே இருக்க வேண்டும். அந்த பார்வையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருங்கள். அது போதும். ஆதி மூல தவம் என்பது இந்த உணர்வில் நிலை பெறுவதுதான்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ ஹியூமன் மைண்ட் வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, உலகம் சார்ந்த விஷயங்கள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இயக்கத்துல தான் ஹியூமன் மைண்ட் இருக்குது. அது பொருள கேட்கிறதா இருக்கட்டும், இப்போ வந்து வீட்ல மற்ற மனிதர்கள் சார்ந்து இவங்க இத பண்றாங்க, அவங்க அத பண்றாங்க. இந்த மாரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த மாரி உலகம் சார்ந்த விஷயங்கள தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வேட்கையில தான் நம்ம மனசு இருக்குது. குணங்கள கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சும்மா இருப்போம். அப்படியே பேன்னு அப்படியே இருப்போம் அவ்வளோதான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. இது போகுது, இது நடக்குது, இது செய்யுது. இவைங்க ஒரு பக்கம் சொல்லி, "என்ன நீங்க இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க." அ சரி ஓகே. என்ன இப்போ? ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நம்ம குணம் எப்படி இருக்குது? நம்ம குணம் எப்படி இருக்குது? இவ்வளோதான். இதுல மட்டும் தான் கவனம் இருக்கணும். இதில எப்படி இத விபாசனாலலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்த வந்து கவனிக்க சொல்லுவாங்க. ஃபார்ம் 7 இறைவன் நாடினா நம்ம ஜான்வரிலருந்து ஃபார்ம் 6, 7, 8லாம் நம்ம படிக்க போறோம். ஃபார்ம் 7ல வந்து இந்த பிரபஞ்சத்த கவனிக்க சொல்லுவாங்க. அதுல ஜஸ்ட் இந்த மேகத்த பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேகம் எவ்வளவு ஊரையே அழிக்கக்கூடிய தண்ணீய கேரி பண்ணிக்கிட்டு, எந்த விதமான தூணுமே இல்லாம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது லேசா. அது கொஞ்சம் ஓப்பன் ஆயி கீழ வந்துருச்சுன்னா, 4, 5 ஊர் காலியாயிரும். இப்படியான ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த மாரி எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சீங்கன்னா, பிரம்மாண்டமான படைப்புகள். இது எல்லாத்தையுமே இறைவன் யாருக்கு படைச்சான்னா, உங்களுக்கு தான் படைச்சிருக்கிறான். மனிதருக்கு தான். இவ்வளவும் படைச்ச இறைவன், நீங்க கேட்கிற இந்த தம்மாத்துண்டு விஷயத்துக்காக தராம இருக்கிறான். நீங்க என்ன கேட்கிறீங்க? இந்த ஃப்ளைட்லலாம் போம்போது நீங்க பார்த்தீங்களா? அப்படியே சின்ன சின்னதா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல தெரியவே தெரியாது எதுவுமே. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கணும். அதுக்கே இந்த உலக வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கும். ஒரு ஒரு லேண்டாவது பரவாயில்லங்க. ஒரு ஃப்ளாட் வாங்கணும். ம். 4 சுவரு கொஞ்சம் இதுதான் நம்ம நோக்கமா இருக்குது. வீடு வாங்கணும். இந்த கார் குட்டியூண்டு இருக்குது. அது வாங்கணும். இறைவனே எனக்கு நீ தரமாட்டேங்கிறியே! ஏன் தரமாட்டேங்கிற? எவ்வளோ நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மெடிடேஷன்லாம் பண்றேனே! இன்னமும் நீ எனக்கு வீடு வாங்கி தரல. இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இறைவன் யாருக்காக படைச்சு வச்சிருக்கிறான்? அவனுக்காகவா? அவனுடைய பெருமைய நீங்க பார்க்கணுன்றதுக்காகவா? அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. நீங்க நல்ல குணங்களோடு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இறங்கும். எல்லாமே உங்களுக்காக தான். ஆனா எத கேட்கணும்? அதாவது சாவி ஒண்ணே ஒண்ணு தாங்க. அந்த சாவிய போட்டு தொறந்தீங்கன்னா, டக்குன்னு தொறந்துரும் அவ்வளோதான். அந்த மாரியான சிஸ்டம் தான் இது. அத மட்டும் செய்யாம, இந்த கதவ எப்படி உடைக்கலாம்? இறைவனே எனக்கு உடைச்சு தா. உடைக்கிறதுக்கு சுத்தியல தா. உடைக்கிறதுக்கு கோடாரிய தா. உடைச்சு வெடிச்சு சிதற வைக்கிறதுக்கு பாம தா. என்னால தொறக்க முடியாது. இன்னொரு 10 பேர் வேணும். இன்னும் 100 பேர் வேணும். படை பலத்த தா. அதிகார பலத்த தா. சாவி உன்கிட்ட தாங்க இருக்கு. சின்ன சாவி. அது கூட திருப்ப கூட தேவையில்ல. ஃபிங்கர் பிரிண்ட் ரேஞ்சுல தான் ஒரு சாவி இருக்கு. உங்ககிட்ட தான் இருக்குது. யார்ட்டயும் இல்ல. அப்போ நல்ல குணங்கள நம்ம கேட்காம, எத கேட்டாலும் இறைவன் தரமாட்டான். ஏன்னா, அப்படி இறைவன் நம்மள படைக்கல. நீங்க போய் ஆனா உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா? நீங்க வேட்கையில என்ன பண்ணிக்கிறீங்க? உங்க அறிவ வச்சு, அத அடைஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா, அத அடைய முடியல. நீங்க அடைஞ்சுட்டு தான ஒரு இல்யூஷன்ல இருக்கிறீங்க. அதாவது உங்களுடைய சர்க்கிள்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்க, அந்த பொருள. காரெல்லாம் வாங்கிட்டீங்க. பட் அதனால நீங்க நன்மைய அனுபவிக்கவே முடியாது. அதனால உங்களுக்கு நன்மையே இல்ல. அந்த கார் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த வீட்ல தான் நீங்க வாழ்றீங்க. நீங்க எதிர்பார்த்த நீங்க வேட்கையில இழுத்துக்கொண்ட பொருள் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனா, அதனால நீங்க நன்மைய தொடவே முடியாது. குணங்களைக் கொண்டு மட்டும் தான் நன்மை. மனதின் சுகங்களைக் கொண்டு தான் உடலின் சுகங்களை மனிதன் அடைய முடியும் என்பதுதான் படைப்பாளன் விதித்த விதி. இத நீங்க மாத்த ட்ரை பண்ண வேண்டாம். குணங்களுக்காக வாழ்க்கை. நல்ல குணங்கள். இறைவனுடைய குணங்கள். அதாவது இறைவன் ஏன் சுதந்திரத்த குடுத்தான்னா, நீ என்கிட்ட இருந்து என்னையே கூட கேளு. உன்னுடைய நற்குணங்களைக் கொண்டு, உன் புறத்திலிருந்து ஞானங்களைக் கொண்டு உதவி செய்வாயாகன்னு நீங்க கேளுங்க. இதுதான் இறைவன் உரிமையா குடுத்திருக்கான். அதனால எந்த பிரார்த்தனையுமே தேவையே கிடையாது. என் வீட்டு சூழல் மாறணும். இவர் என் மேல கோவப்படக்கூடாது. பிள்ளைங்கலாம் நான் சொல்றத கேட்டு நடக்கணும். என்ன வேர்ல்டு டூர் போணும். நல்ல தூக்கம் வரணும். எதையுமே கேட்க வேண்டாம். ஒரே பிரார்த்தனை. இறைவனே உன்னுடைய புறத்திலிருந்து நல்ல குணங்களைக் கொண்டு எனக்கு உதவி செய்வாய்.
இந்த மனம், இந்த மனச நோக்கி எல்லா பொருளும் இறங்கும். வானங்கள் பூமிக்காகத்தான். வானங்கள் மட்டுமல்ல, அகிலங்கள் உங்களுக்காகத்தான். ஏனென்றால் இறைவன் அகிலங்களைப் பற்றிய ஞானங்களை நம்மில் இறக்கி வைத்திருக்கின்றான். இதுவே ஒரு சோதனை தான். இதெல்லாம் நீங்க பார்த்து மயங்கி அத கேட்கிறீங்களா? இல்ல என்னுடைய பொருத்தத்தில் அமையக்கூடிய உங்க மனசுடைய குணத்த கேட்கிறீங்களா? உங்க மனசு தான் நீங்க. நம்மளுடைய குணங்கள் தான் நம்மளுடைய வடிவமே. நீங்க ஆழமா அகக்கண்ல பார்த்தீங்கன்னா, உங்க குணம் என்னவோ அதான் நீங்க. அதான் உங்களுக்கான வடிவம். அது ஒரு சப்டிலான ஒரு ஃபார்ம் அது. ரொம்ப அழகான ஃபார்ம். நம்ம திருநீற்று பதிகத்துல கவின்னு சொன்னோமா இல்லையா? கவினை தருவது நீர். அந்த கவின். அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவன் புறத்திலிருந்து அழகான முறையில் வழிகாட்டல்கள் நம்மில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு என்றென்றும் நன்றியோடு இருப்போம். இறைவனே உன் புறத்திலிருந்து எங்களுக்கு உன்னுடைய நற்குணங்களை கொண்டு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனையோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நாளைய தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.